இறையூர் வேங்கை வயலால் பாதிக்கப்பட்ட முத்தரையர் சமுதாயம், அகமுடைய சமுதாயமும், விடுதலை சிறுத்தை கட்சிகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஆகிய இரு கட்சிகளுக்கும் அவர்கள் வைத்துக் கொள்ளும் கூட்டணிகளுக்கும் வாக்குகள் செலுத்தக்கூடாது என வீர முத்தரையர் சங்கம் மற்றும் தேசிய பாட்டாளி கட்சியின் நிறுவன தலைவர் சி. கருப்பையா முத்தரையர் வலியுறுத்தல். என்னன்னா, அந்த குற்றத்தை இந்த நீர்த்தக்க தொட்டியில மலத்தை கலந்ததாக ஒட்டுமொத்தமாக முத்திரையர் சமுதாயத்தை குற்றம் சாட்டப்பட்டார்கள். இன்றைக்கு அது நிறுவனமாயிருக்கு. என்ன நிறுவனமாயிருக்கு? முத்திரையர் சமுதாயம் இந்த தவறை செய்யவில்லை என்பதற்கு அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல்ற ஒரு 3 நபர்களுடைய பெயரை வெளியிட்டிருக்கு. அந்த 3 நபர்களும் அதில் ஒருத்தர் கூட முத்திரையர் சமுதாயம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு வரிஞ்சு கட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் அன்றைக்கு வரிந்து கட்டி ஏதோ குற்றத்தை முத்திரையர் சமுதாயம் செய்தார்கள் என்று குற்றச்சாட்டை அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தினார்களே, இன்றைக்கு எந்த முகத்தை வைத்து நீங்க அரசியல் செய்ய போகிறீங்க? என்ன அரசியல் செய்வதற்கு முத்திரையர் சமுதாயம் பலிகிடாவா? ஆக தமிழக அரசு வெளியிட்டதற்கு, அதாவது அந்த 3 குற்றவாளிகள் யார் என்பதை வெளியிட்டதற்கு என்னுடைய வீரமுத்திரையர் சங்கம், தேசிய பாட்டாளி கட்சி தமிழக அரசை பாராட்டுகிறது. ஆக இதை மீடியாவில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அதே போல ஒட்டுமொத்தமாக இதை உற்று நோக்கிய அனைவருக்குமே இதில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி தவறுகளை முத்திரையர் சமுதாயம் செய்யாது என்பதனை நிரூபணமாக்கியதற்கு தமிழக அரசுக்கு மேலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஒரு காலமும் முத்திரையர் சமுதாயம் இது மாதிரி தவறு செய்யாது. ஏனால் வாழ்ந்த பரம்பரை, ஆண்ட பரம்பரை, இன்றைக்கு எந்த ஒரு தீய செயல்களையும் இதுவரையும் செய்யக்கூடிய சமுதாயம் முத்திரையர் சமுதாயம் என்பதற்கு இதுவே நிறுவனம் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு உண்மையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இதற்கு போராட்டத்தை நடத்திய ஒரு சில கட்சிகள் இருந்துச்சு. எந்த முகத்தில் வச்சு அரசியல் செய்ய போகிறீங்க? போதும், உங்களுடைய ஜாதி அரசியலை வைத்து நடத்திய இந்த மிகப்பெரிய நடிப்பை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவர்களே அதிகமாக பேசினீங்க. இந்த இதிலிருந்து என்ன தெரிகிறது? இதை விட்டு நீங்க திரைப்படத்திலிருந்து இயக்குனரிலிருந்து வெளியேற தயாரா? இது மாதிரி ஒரு விஷயங்களை பரப்புவதை, உங்களுடைய பப்ளிசிட்டியை இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போல ஒட்டுமொத்த முத்திரையர்களும் இதிலிருந்து நாமல் எந்தவித தவறும் செய்யவில்லை என்பதற்கு நிறுவனமாக்கப்பட்டதற்கு உண்மையிலே பொறுமை காத்த முத்திரையர் சமுதாயத்துக்கு இதன் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.